الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقولوا للناس حسنا وقال أيضا ورفع أبويه على العرش وخروا له سجدا صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ويوقر كبيرنا أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவையும் திருப்தியையும் அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் ஸலாத்தும் சலாமும் இறுதி நாள் வரைக்கும் உண்டாகட்டும் என்று கூறிய பின், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் பேச இருக்கின்ற இரண்டு பகுதிகளை கொண்ட தலைப்பை புரிந்து கொள்வதற்காக தலைப்பின் சாராம்சத்தை ஆரம்பத்திலே சிந்தனையிலே பதிப்பதற்காக இரண்டு சம்பவங்களை கூறி ஆரம்பிக்கிறேன். ஒன்று, கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியவர்களுடைய உம்மத்திலே கண்ணியமானவர்கள், ஈமானிலே உயர்ந்தவர்கள், பல தியாகங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்பட்டவர்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு கவலை இருந்து வந்தது. நான் முஸ்லிமாக இருக்கிறேன், மூமினாக இருக்கிறேன், இஸ்லாத்துக்காக பல பணிகளை செய்கிறேன், என்னுடைய தந்தை அபூ குஹாஃபாவுக்கும் ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். அதற்காக நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆவுக்கு வேண்டிக் கொள்வார்கள். நளினமான முறையிலே இஸ்லாத்தை பற்றி கண்ணியமான முறையிலே முன்வைப்பார்கள். பண்பாட்டு குணங்களை கொண்டு தந்தையுடைய உள்ளங்களை வென்றார்கள். ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ் மக்காவுடைய காலம். அன்பானவர்களே, அபூ குஹாஃபா மூத்த மனிதர், வயோதிபர். அவருக்கு இஸ்லாத்தின் பக்கம் தேட்டம் ஏற்படுகிறது, ஆசை ஏற்படுகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தயாராகிறார். அப்பொழுது கண்ணியமான வயது முதிர்ந்தவர், தானாக நடக்கவும் முடியாத ஒரு பருவம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தந்தையை சுமந்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார். ஒழுங்காக தனியே நடக்க முடியாத தந்தையை சுமந்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அமர வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் கலிமா சொல்லிக் கொடுக்கலாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள என்னுடைய தந்தை தயாராக இருக்கிறார். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமா சொல்லிக் கொடுத்து இஸ்லாத்தை அவருக்கு ஏற்றுக்கொள்ள வைக்க முன்னால் சொன்ன வார்த்தை தான்
ஹல்லா தரக்க ஷைக் ஃபீ பைத்தி ஹல்லா அக்ரர்தஹு அலா பைத்தி ஃபனஅதி இலைஹி. இந்த மூத்த மனிதரை, உங்களுடைய வயோதிப தந்தையை வீட்டிலே வைத்திருக்கலாமே, நானே அவருடைய காலடிக்கு வந்து களிமா சொல்லி கொடுத்திருப்பேனே. மனித புனிதர், உமிழ்நீர் கீழே சிந்தாதவர், வுது செய்கின்ற தண்ணீரும் கீழே சிந்தாத சமூகத்திலே மதிக்கப்பட்ட ஒரு மா மனிதர் என்ன சொல்கிறார்? வயோதிபரை, மூத்தவரை நீங்கள் கூட்டிக் கொண்டு வராமல் அவரை வீட்டில் வைத்திருக்கலாம், நாம் அவரிடம் சென்று கலிமாவை சொல்லிக் கொடுத்திருக்கலாம். மூத்தவர்களை மதிப்போம். இரண்டாவது சம்பவம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளை தொழுகை நடத்துவார்கள். சில ரக்காத்துகளிலே இமாமத் செய்யும் பொழுது சுஜூது நீண்டு செல்லும், நீண்ட நேரம் சுஜூது செய்வார்கள். தொழுகை முடிந்தவுடன் ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இத்தனாவது ரக்காத்திலே இந்த சுஜூதை வளமைக்கு மாற்றமாக நீட்டினீர்கள், நீண்ட நேரம் ஏன் சுஜூது செய்தீர்கள்? வித்தியாசமான அணுகுமுறை நடக்கின்ற பொழுது சஹாபாக்கள் விளக்கம் கேட்பார்கள். என்ன தெரியுமா பதில் சொன்னார்கள்? என்னுடைய பேர குழந்தை, சில சந்தர்ப்பங்களில் ஹசன் அலி அல்லாஹ் அவர்கள், சில சந்தர்ப்பத்தில் ஹசைன் அலி அல்லாஹ் அவர்கள், சில சந்தர்ப்பத்தில் உமாமா பின் அபில் ஆஸ் அலி அல்லாஹ் அவர்கள், ஜைனப் அலி அல்லாஹ்வுடைய மகள், பேர குழந்தை நான் சுஜூதில் இருக்கின்ற பொழுது என்னுடைய முதுகிலே ஏறி விளையாடி கொண்டிருந்தது. அந்த குழந்தை தானாக கீழே இறங்கும் வரைக்கும் சுஜூதை நீட்டினேன். சிறியவர்களுக்கு அன்பு காட்டுவோம். சமூகத்திலே கண்ணியமானவர்களே, வாலிபர்களை பற்றி அதிகமாக உபதேசங்கள், பிரசங்கங்கள் நடைபெறுகின்றன. ஆனால் வாலிப பருவத்தில் சீராக, ஒழுக்கமாக, நல்லதோர் வாலிபராக இருப்பதற்கு சிறுபராய முக்கியம். சிறுபராயத்துடைய அந்த அணுகுமுறைதான் வாலிபத்திலே அது வெளியாகும். சிறுபராயத்திலே எதை அவருடைய உள்ளத்திலே விதைத்தோமோ அதுதான் வாலிப பருவத்திலே அறுவடை. இரண்டு பகுதிகளை உள்ளடக்கி அதற்கு சான்றான நிகழ்வுகளை முன்வைத்து இரண்டு பகுதிகளையும் இணைத்தவாறு என்னுடைய தலைப்பை நான் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் உற்சாகம் இருக்கிறது, கூட்டிக் கொள்வோம். தூக்கத்தை தவிர்த்து கொள்வோம். தூங்காமல் கேட்போம். மன்னிக்க வேண்டிய வேண்டுகொள்வது, இந்த இடத்தில் நின்றால் விளங்கும் ஒருவர் தூங்குவதை கண்டாலும் தலைப்பில் குழப்பம் ஏற்படும். நெஞ்சுடைய கிபிலா காபாவை நோக்கி இருக்கிறோம். கண்களுடைய கிபிலா கத்தீபுடைய முகம். கண்களுடைய கிபிலா, கண்கள் நோக்க வேண்டிய திசை கத்தீபுடைய முகம். இப்படி குத்துபாக்களை கேட்டு பாருங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு விடயத்தில் ஒரு முன்னேற்றமும் மாற்றமும் ஏற்படும். அதுவே ஒரு பிரசங்கத்தால் இறை நேசராக மாறிவிடலாம். தேட்டத்தை பொறுத்து இருக்கிறது. அன்பானவர்களே, நான் ஆரம்பத்திலே இரண்டு குர்ஆன் வசனங்களை பகுதிகளை ஓதினேன். வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, மக்களோடு நல்ல முறையிலே, ஒழுக்கமான முறையிலே, அழகான முறையிலே பேசுங்கள். மூத்தவர்கள் அடிப்படையில் பெற்றோரை பற்றி சொல்கின்ற வார்த்தை தான் வகுல்லஹுமா கௌலன் கரீமா, பெற்றோருடன் கண்ணியமாக பேசுங்கள். மூத்தவர்களில் முதலிடம் பெற்றோர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவங்களை விரிவாக சொல்லவில்லை, விடயத்தை சொல்லிக் கொண்டு போகிறேன். எத்தனை சிறப்பு மிக்க ஒரு மனிதர் என்று பாருங்கள். அல்லாஹ்வுடைய நபி, ரசூல், இறை தூதர், எகிப்திலே ஒரு நிதி அமைச்சராக இருக்கிறார்கள். அரசியலிலும் உயர்ந்த ஒரு பதவி. அந்த எகிப்து நாட்டு அரசனுடைய ஒரு அட்வைசராக, ஒரு ஆலோசகராக இருக்கிறார்கள். அழகிலும் சௌந்தரியத்திலும்
முதல் இலக்கத்தை அடைந்திருந்தார்கள். அலர்ஜி கொடுக்கப்பட்டிருந்தது. கனவுக்கு விளக்கம் சொல்லுகின்ற ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. குற்றம் இழைக்காமலே சிறையில் இருக்கின்ற பொழுது 2 சிறை கைதிகள் கண்ட கனவுக்கு சிறையிலே விளக்கம் கேட்ட பொழுது அல்லாஹ்வை பற்றி, விசுவாசத்தை பற்றி, ஏகத்துவத்தை பற்றி, அல்லாஹ்வுடைய அந்த ஈமானை பற்றி அவர்களுக்கு புத்திமதி சொல்லிவிட்டு அவர்களுடைய கனவுக்கும் விளக்கம் சொன்ன அந்த கனவு சொன்னபடி நடந்த நிகழ்வும் குர்ஆனில் இருக்கிறது. சிறு வயதில் தான் கண்ட சூரியனும் சந்திரனும் 11 கோள்களும் இவர்களுக்கு சிரம் சாய்ப்பது போன்று சின்ன வயதில் தான் கண்ட கனவை சகோதரர்களிடம் சொன்னதுதான் பொறாமைக்கு, அவர்களை பால் கிணற்றிலே போடுவதற்கு, அவரை உலகத்திலிருந்து ஒழிப்பதற்கு அந்த சகோதரர்கள் பொறாமைப்பட்டு நடவடிக்கை எடுப்பதற்கும் ஒரு காரணம். என்ன விடயம் தெரியுமா? சிறு வயதில் தான் கண்ட கனவுக்கு பெரியவராகி தானே விளக்கம் சொன்னார். தான் கண்ட கனவுக்கு தானே தான் விளக்கம் சொன்னார். அப்படிப்பட்ட அறிவாளி. இவ்வளவு அந்தஸ்துகளும் அவரிடம் இருக்கின்ற பொழுது பலஸ்தீனிலிருந்து பெற்றோர்களை வரவேற்கிறார். பெற்றோர்களை வரவேற்று தான் அறிவாளி, தான் நபி, தான் ரசூல், தான் அங்கே நிதி அமைச்சர், தான் பெரிய பண்டிதர் என்றாலும் கண்ணியமானவர்களே, மேடையிலே பிரதம அதிதியுடைய அந்த ஆசனத்திலே, சிம்மாசனத்திலே பெற்றோர்கள் இருவரையும், தாயையும் தந்தையையும் அமர வைத்து கௌரவப்படுத்தினார் என்ற வரலாறு சூரா யூசுஃபிலே பதியப்பட்டிருக்கிறது. என்ன விடயம்? அந்த அளவுக்கு பெற்றோர்களை, மூத்தவர்களை மதிப்பதை குர்ஆன் உணர்த்துகிறது. இப்பொழுது நான் விடயங்களை ஆரம்பிக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திலே கண்ணியமானவர்களே முக்கியமான 2 சாரர்கள் தான் சிறுவர்களும் வயோதிபர்களும். கட்டங்களை தாண்டி வாழ்க்கையின் இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்ற உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற மூத்தவர்கள், வாழ்க்கையை ஆரம்பிக்கின்ற சிறுவர்கள். இவர்கள் 2 சாராரும் உரிய முறையிலே நடத்தப்பட வேண்டும், மதிக்கப்பட வேண்டும் என்ற அமைப்பில் தான் இந்த தலைப்பை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சமூகத்திலே சில தோல்விகளுக்கும், சமூகம் சில கட்டங்களிலே தலை குனிவதற்கும், சில விடயங்களை சரியான முடிவு எடுக்காமல் அவசர புத்தியிலே சில முடிவு எடுப்பதற்கும் பிரதானமான காரணம் மூத்தவர்கள் ஒதுக்கப்படுவது. வியாபார விடயங்களாக இருக்கலாம், திருமண விடயங்களாக இருக்கலாம், ஊருடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், ஊருடைய ஏதாவது முன்னேற்ற நடவடிக்கைகளாக இருக்கலாம். எங்கே நரைமுடி உள்ளவர்கள், மூத்தவர்கள் ஒதுக்கப்படுவார்களோ அங்கு சரியான சீரான தூர நோக்கோடு சில முடிவுகளை எடுப்பதற்கு அங்கு முட்டுக்கட்டை ஏற்படும். எப்பொழுதுமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமானவர்களே 2 சாராரை மிக கவனமாக கையாண்டார்கள். மூத்தவர்களுடைய மரியாதையும் பேணினார்கள், சிறுவர்களுடைய உணர்வையும் மதித்தார்கள். எந்த அளவு மதித்தார்கள்? முதலாவது சிறுவர்களுடைய பகுதியை ஆரம்பித்துவிட்டு இறுதியாக மூத்தவர்களுடைய பகுதியோடு நான் முடிக்கிறேன். கொஞ்சம் உள்ளத்தால் கேளுங்கள். சபையிலே பால் வந்தது, பால் கோப்பை வந்தது. முதலாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அருந்துவார்கள். அருந்திவிட்டு வலது பக்கமாக அப்படியே பரிமாறுவார்கள். அருந்துகின்றவருடைய வலது பக்கம். பால் அருந்திவிட்டு எஞ்சிய பால் கோப்பையோடு வலது பக்கம் பார்க்கிறார்கள் ஒரு சிறுவர். அதுக்கு அடுத்து அல்லது இடது பக்கம் ஒரு மூத்தவர். வலதுபுறத்தை முற்படுத்துவது இஸ்லாத்திலே ஒரு வரவேற்கத்தக்க ஒருவருடைய நல்ல காரியங்கள். வலதுபுறத்தால், வலது கையால் வலதுபுறத்தை கொண்டு ஆரம்பிப்பது. சரி, இப்பொழுது மூத்தவர், சிறியவர், 2 உரிமைகளுக்குரியவர் யார்? வலதுபுறம், சிறுவர். சிறுவர் இருக்கிறார். இடதுபுறத்தை கொண்டு அப்படியே தொடர்வது வரவேற்கத்தக்க ஒன்றல்ல. என்றாலும் மூத்தவர் இருக்கிறார். இவருக்கு கொடுக்காமல் சிறியவருக்கு முதலாவது கொடுப்பதனால் இவருடைய மனது நோகுமா? சரி,
வலதுபுறம் இவருக்கு தான் கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக இவருக்கு கொடுக்காமல் மூத்தவருக்கு கொடுத்தால் சிறுவருடைய மனதுடையுமா? 2 பேருடைய மனசையும் உடைக்காமல் நடந்து கொள்கிறார்கள். கேட்டார்கள், சிறுவரே, மகனே, இந்த பால் கோப்பை முறைப்படி உனக்குத்தான் தர வேண்டும். அடுத்ததாக அருந்த. நீ அனுமதி அளித்தால் மூத்தவர் இருக்கிறார், அவருக்கு நான் கொடுப்பேன். உன்னுடைய அனுமதி வேண்டும், உன்னுடைய திருப்தி வேண்டும். சிறுவர் இந்த இடத்தில் புரிந்து கொண்ட புரிதல் என்ன தெரியுமா? மூத்தவருக்கு கொடுக்காமல் எனக்கு தாருங்கள், எனக்கு பசி, எனக்கு தாகம் அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துடைய யதார்த்தத்தை புரிந்திருந்தார். நபியுடைய பரக்கத். லா ஊசிரு நஸீபி மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹதா. அவர் சொன்னார், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பட்ட, உங்களுடைய வாய்ப்பட்ட பால் கோப்பையில் எஞ்சிய பாலை, என்னுடைய பங்கை உங்களிடமிருந்து, பால் கோப்பை அல்ல அங்கு விடயம், உங்களுடைய வாய்ப்பட்ட கோப்பையால் குடிக்கின்ற பாக்கியத்தை யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டேன். இப்படி 2 பேருடைய மனதில் சந்தோஷப்படுகிறது அல்லவா? முதியவரும் புரிந்து கொள்வார், எனக்கு தருவதற்கு அனுமதி கேட்டார்கள். சிறியவர் உணர்ந்து கொள்கிறார், பெரியவர் இடது பக்கம் இருக்கிறார், நான் வலது பக்கம் இருக்கிறேன், என்னை மதிக்கிறார்கள். கொடுத்தார்கள். சிறியவர்கள் சிரித்து விட்டு கொடுத்தார்கள். அப்படி எல்லோரும் அறிந்தினார்கள். இறுதியாக வந்தது இதுதான் 2 சாராரையும் ஒரே சபையிலே மதித்து புரிந்து உணர்வை மதித்த நிகழ்வு. அன்பானவர்களே, நம்முடைய குழந்தைகள் கண்குளிர்ச்சியாக வருவதும், குர்ரத்து ஐன், ஜீனத், அலங்காரமாக வருவதும், ஃபித்னா, குழப்பவாதிகளாக வருவதும் நம்முடைய கையில் இருக்கிறது. நம்முடைய அணுகுமுறையில் இருக்கிறது, நம்முடைய பேச்சு வழக்கில் இருக்கிறது, நம்முடைய இரக்கத்தில் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கின்ற நேரத்தில் இருக்கிறது. எவ்வளவு வேலை பழுக்களோடு இருந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு நேரம் கொடுத்தார்கள், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுத்தார்கள், குழந்தைகளை முத்தமிட்டார்கள், அன்பை காட்டினார்கள். இப்ராஹிம் சிறு பிராயத்திலே மரணம் எய்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு குழந்தை ரலியல்லாஹு அன்ஹு, அவர் பால் குடித்துக் கொண்டிருந்த, வளர்ந்து கொண்டிருந்த அந்த வீட்டு செவிலிச்சாயுடைய வீட்டுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி போவார்கள். சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எப்படி இரக்கம் என்றால் தன்னுடைய குழந்தையோடு போய் அந்த வீட்டுடைய அந்த பெண்ணுடைய கணவர் ஒரு இரும்பு தளபாடங்கள் செய்கின்ற, எப்பொழுதுமே உலை, இரும்பு உலையிலே நெருப்பு மூட்டப்பட்டு கொண்டே இருக்கும், அது புகை வந்து கொண்டே இருக்கும். துகான், அந்த வீட்டில் எப்பொழுதும் புகையாக இருக்கும். அந்த புகைக்குள்ளும் சென்று தன்னுடைய குழந்தை அந்த புகையை தாண்டி சென்று தன்னுடைய பிள்ளை இப்ராஹிமை எடுத்து முத்தமிடுவார்கள், அன்பை பரிமாறிக்கொள்வார்கள். சபையிலே கண்ணியமானவர்களே, சிறு குழந்தைகளை முத்தமிட்டு பரக்கத்துக்காக துவா செய்வார்கள். யாருடைய குழந்தை வந்தாலும் பர்ரக அலை தப்ரீக் பண்ணுவார்கள். தப்ரீக் என்றால் பரக்கத்துக்கு துவா செய்வார்கள். பத்வா கிடையாது, பத்வா கிடையாது. துஆ. லா ததுஉ அலா அன்ஃபுஸிகும் வலா அலா அவுலாதிகும் வலா அலா அம்வாலிகும். உங்களுக்கு நீங்களே சபித்து பத்வா செய்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய குழந்தைகளை சபிக்க வேண்டாம், உங்களுடைய சொத்து செல்வங்களுக்கும் பத்வா செய்ய வேண்டாம், நீங்கள் பயன்படுத்துகின்ற பொருட்களுக்கும் பத்வா செய்ய வேண்டாம். நீங்கள் அப்படி பத்வா செய்து அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கொள்கின்ற நேரத்துக்கு உடன்பட்டு அந்த பத்வாவின் மூலம் உங்களையோ உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்துக்களையோ நாசமாக்கி விட வேண்டாம். இந்த பிள்ளைகளுக்கு பேசுகின்ற வார்த்தைகள், செல்லமாக கூப்பிட வேண்டிய நாம், அன்பாக கூப்பிட வேண்டிய நாம், மிருகங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடுகிறோம். சில வார்த்தையில் பாவிக்கிறோம். மிம்பர் தவிர்த்து கொள்வது நல்லம், எல்லோருக்கும் விளங்கும். அது சில வார்த்தைகளை பாவிக்கிறோம். அந்த வார்த்தையுடைய முடிவு என்ன தெரியுமா? கண்ணியமாக சொல்கிறேன். அந்த வார்த்தையுடைய சாராம்சம், மகனை பார்த்து பிள்ளையை பார்த்து சொல்லுகிறோம், நீ எனக்கும் உன்னுடைய தாய்க்கும் ஹலாலாக பிறந்தவன் அல்ல. விளங்கிக் கொள்ளுங்கள் மறு கருத்தை. கட்டவுத்தர கொடுக்கிறோம், வாய்மொழி கொடுக்கிறோம். நீ எனக்கும் உன் உம்மாக்கும் ஹலாலா பிறக்கல்ல, ஹலாலா பிறந்த பிள்ளைதான். அப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை பேசி
இந்த பிள்ளையை எப்படி கண்குளிர்ச்சியாக மாற்றுவது. பெற்றோருடைய துஆ, பார்வை இழந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சிறு வயதிலே தாயுடைய அழுகையும் துஆவும் பார்வை அல்லாஹ் கொடுத்தான். கூத்து குறும்புத்தனம் புரிந்து கொண்டிருந்தார் ஒரு மேதையுடைய பிள்ளை. அந்த மேதையும் ஆரம்பத்தில் ஒரு ரவுடி. பிரயாண கோஷ்டிகள் வியாபார கோஷ்டிகள் போகின்ற பொழுது கேட்பார்களாம், இவருடைய கோஷ்டி இருக்கிறார்களா, இவன் இருக்கிறானா, அப்படியா இருக்கிறானா, முடிஞ்ச எங்களுடைய பொருட்பணங்கள் எல்லாம் பாதையை மாற்றுவார்களாம், ரூட்டை மாற்றுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ரவுடி யார் என்று பெயரை பின்னால் சொல்வேன், சிலருக்கு புரிந்திருக்கும். நடுநிசையிலே தஹஜ்ஜுத் நேரத்தில் எல்லோரும் தூங்கிக் கொண்டு எவ்வளவுதான் பாதுகாப்பாக பணங்களை வைத்தாலும் இவருடைய திருட்டிலிருந்து தப்ப முடியாது. நடுநிசி நேரம் பெரும்பாலும் பல்வேறுபட்ட சம்பவங்கள் ஒன்று இப்படி வருகிறது. நடுஜாமத்திலே ஒரு வீட்டுக்குள் திருடுவதற்கு கூரையால் பாய்கிறார் ரவுடி, ஒதுக்கப்பட்டவர். பாய்கின்ற பொழுது அந்த வீட்டில் ஒரு முதியவர் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறார். அந்த குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்ற அந்த வசனத்தில் ஒரு வசனம் வருகிறது, அலம் யஅனில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வை நினைத்து பயந்து அஞ்சி நல்லவர்களாக மாறி திருந்துவதற்கு, நல்லவராக மாறுவதற்கு மூமின்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? திருடப்பாய்கின்றார் வீட்டுக்குள், அங்கு குர்ஆன் ஓதப்படுகிறது, அந்த குர்ஆனுடைய ஓசை காதை எட்டுகிறது. உடனே தேம்பி தேம்பி அழுகிறார். அந்த ஆயத் உள்ளத்தை தொட்டது. வந்துவிட்டது நேரம், ஆன ரப்பி ஆன, நேரம் வந்துவிட்டது நான் திருந்துவதற்கு, இங்கிலிருந்து திருட்டு தொழிலை விடுகிறேன் என்று அந்த நடுஜாமத்திலே திருட போன பயணத்திலே திருந்தி இறைநேசராக மாறியவர்கள் தான் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருக்கு ஒரு மகன் இருந்தார் அலி. கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் கூத்து, புத்திமதி, அழகான உபதேசம், துவா, அழுகை. அல்லாஹ்விடம் எப்படி தெரியுமா துவா கேட்பாராம், யா அல்லாஹ், என்னுடைய இந்த மகன் அலி கொஞ்சம் கூத்து, இந்த அலி நல்லவனாக, நல்ல பிள்ளையாக, கண்குளிர்ச்சியான பிள்ளையாக வர வேண்டும் என்பதற்கு நான் படுகின்ற பாடும், நான் செய்கின்ற தியாகமும் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். இவனை ஒரு கண்குளிர்ச்சியான சாலிஹான மகனாக ஆக்கி தருவாயாக. அழுகை, தொழுகை, துஆ, புத்திமதி, வழிகாட்டல். அந்த துஆ அவருடைய விடயத்தில் பலித்தது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இமாம்கள் வரலாற்றாக எழுதியிருக்கிறார்கள், அலி இப்னு ஃபுதைல், ஃபுதைலுக்கு பிறந்த அலியை ஃபுதைல் மௌத்தாகிய பின்னால் நாங்கள் கண்டோம், தந்தையை விட ஒரு படி மேலே சமூகத்திலே மதிக்கப்பட்டார். பெற்றோருடைய துஆ, குறும்புத்தனம் உள்ள பிள்ளை நம்மை விட கண்ணியமாக வாழ வைக்கும். சிறுவர்கள், இது ஒரு விடயம், துஆவால். அன்பானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதையிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அந்தஸ்துள்ளவர்கள், நாம் என்ன பிஸி, நாம் என்ன பணம், நாம் என்ன பதவி, நாம் என்ன பட்டம், ஓடி போகின்ற பொழுது சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து, தன்னுடைய பிள்ளைகளோ பேர குழந்தைகளோ அல்ல, கையை இழுத்து அங்குமிங்கும் இழுத்து ஓடி விளையாடுவார்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இழுபட்டுக் கொண்டு ஓடி பிடித்து விளையாடுவார்களா? சொந்த பிள்ளைகளோடு ஒரு விளையாட்டு விளையாடி இருக்கிறோமா இவ்வளவு காலம்? ஒரு உதாரணம், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க வேண்டாம். இது பிள்ளைகளுடைய உள்ளத்திலே உங்களை பற்றி கண்ணியத்தை போடும். உதாரணம் என்று சொல்லுகிறேன். பிள்ளைக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம் போலும் பெட்டும். உதாரணம், மகளுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறோம் இந்த சமையல் அறை தளபாடங்கள் பிளாஸ்டிக்கிலே. ஒரு நாள் உட்கார்ந்து மகள், அபுக்கு வாப்பாக்கு கொஞ்சம் சோறாக்கி தாங்க, வாப்பாக்கு ஒரு டீ ஒன்று ஊற்றி தாங்க, மகன் வாங்க போலையும் பெட்டையும் எடுத்துட்டு நாங்கள் விளையாடுவோம். நீங்கள் போல் போட, மகன் பெட்டிங் பண்ண, நீங்கள் பெட்டிங் பண்ண, மகன் போல் போட, விளையாடி எத்தனை வருடங்கள், எத்தனை வருடங்கள். அதட்டுவதற்கும் ஏற்றுவதற்கும் கத்துவதற்கும், எங்களை கண்டால் பிள்ளைகள் நடுங்குகின்ற பெற்றோர்களாக இருப்பது பெருமை அல்ல. நம்மை கண்டால் ஓடி வந்து அனைத்து முத்தமிடுகின்ற பிள்ளைகளாக மாற வேண்டும். பிள்ளைகள்
நம் வீட்டில் இருந்து அவருடைய பிள்ளைகளை சப்சுப்பாகி விடுவார்கள், அமைதியாகி விடுவார்கள், என்னை கண்டால் நடுங்குவார்கள் என்பது பெருமை அல்ல. நாங்கள் வீட்டில் இருக்கின்ற பொழுது இருக்கின்ற கூத்து கொஞ்சம் கூடினால்தான் உள்ளத்தை வென்ற பெற்றோர்கள். அனுமதிக்கப்படாத பாவங்கள் அல்ல, விளையாட்டு புத்தி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் போய் கொண்டிருக்கிறார்கள். ஹசன் ஹுசைன் பேர குழந்தைகள் சிறுவரோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்பாவை கண்டவுடன் ஓடி வருகிறார்கள். எங்கோ ஒரு முக்கியமான பயணம் போய் கொண்டிருக்கிறார்கள். வந்தபடி கையிலே சொத்தி, தோளிலே தொங்கி, அப்படி தள்ளிவிட்டு, பிடிக்காது பிடிக்காது நஜீஸ், நீ விளையாடி கொண்டிருக்கிற, இவருடைய கையில தூசி, இவருடைய கையில மண், உடைய கையிலே அசுத்தம், நான் சுத்தம், நான் நபி, ஓரமாக இல்லை. அப்படி எடுத்து கழுத்திலே தொங்க வைத்தார்கள். விளையாடி தூசியும் மண்ணுமாக இருந்த அந்த பிள்ளைகளுக்கு அனைத்து முத்தமிட்டார்கள். 2 சம்பவம் நடந்திருக்கிறது. ஒன்றில் ஒரு காட்சாரதி கேட்கிறார், நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை முத்தமிடுவீர்களா, கொஞ்சி விளையாடுவீர்களா? நாங்கள் எல்லாம் அப்படி செய்வதில்லை. சொன்னார்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து அல்ல இறக்கத்தன்மையை கலத்தியதற்கு நான் என்ன செய்ய? இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேற குழந்தைகளை முத்தமிட்டு கொஞ்சம் விளையாடும் பொழுது அக்கறை ஹாபிஸ் கேட்டார்கள், அரசுல நீங்கள் பிள்ளைகளை முத்தமிடுகிறீர்களா? எங்களுக்கு ஒரு கருத்தில் 8-10 குழந்தைகள் இருக்க, நான் முத்தமிடுவதில்லையே. மல்லா யர்ஹம் லா யுர்ஹம். இரக்கம் காட்டாதவருக்கு அல்லாஹ்வின் புறமிருந்து இரக்கம் கிடைக்காது. அன்பானவர்களே, அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஜோக் பண்ணியிருக்கார்கள், சின்னப்படி ஜோக் பண்ணியிருக்கார்கள். எப்பொழுதுமே சீரியஸாக, எப்பொழுதுமே கடின சித்தத்தோடு, எப்பொழுதுமே என்ன எல்லாவற்றையும் ஒரு ஒரு காரமான போக்கிலே பிள்ளைகளோடு அணுக முடியாது. அனஸ் சொல்கிறார்கள், ஒரு வேலை கிடைத்தார், நபியுடைய ஊழியர், சின்ன வயதிலிருந்து ஊழியர் செய்தவர், 10 வருடங்கள் பணிவிடை செய்தவர்கள். ஒரு வேலைக்கு அனுப்பினால் அந்த வேலையை நான் செய்ய தாமதித்து இடையிலே பராக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பாதையிலே நடந்த ஒரு சம்பவத்தை, ஒரு விளையாட்டை பராக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு தெரிந்த குரல் கேட்டது. 2 காதுகளையும் அப்படியே பிடித்து தடவி, யாதல் உதுனை யாதல் உதுனை, 2 காதுகளுடையவரே, எல்லோருக்கும் 2 காது தான், ஜோக் பண்ணுறார். யாதல் உதுனை, 2 காதுகளுடையவரே, 2 காதுகளையும் தடவி அப்படியே ஜோக்காக ஒரு என்ன, அவர் சின்ன வயது கேட்டவாறு, நான் சொன்ன வேலையை நீங்க செய்யலையா, இதுக்கு பிறகு நான் செய்யறேன்னு யார சொல்லலாம். அதே சொல்றார்கள், என்னுடைய சகோதரர் இருந்தார், அவர் அந்த பறவையுடைய அடையாளங்களில் அதை சொல்ல கிளி வளர்த்து வந்தார். முறைப்படி விசாலமான கூட்டிலே அதுக்கு அநியாயம் இல்லாமல் உரிய முறையிலே வளர்ப்பது நபியவர்கள் கண்டு அனுமதிப்பதாக இருந்தால் அனுமதிக்கப்பட்ட முறை. ஒரு பறவை உஸ்புரன் வருகிறது, சுற்று குருவி வளர்த்து வந்தார். ஒரு நாள் அந்த கிளி அல்லது குருவி செத்து விட்டது. எப்படி ஒரு மையத்து வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல போவோமோ, தாய் தந்தை இழந்தவருக்கு போய் ஆறுதல் சொல்லுவோம், சலாம் கொடுப்போம், துவா செய்வோம், விசாரிப்போம், என்ன வாபஸ் இல்லாம இருந்தாரா, என்ன நடந்துச்சு, என் நிலைப்பாடு. அது போன்று கண்ணியமானவர்களே, அந்த சிறுவனிடம் சென்று பக்கத்தில் அமர்ந்து, அபூமைரே, உங்களோட அந்த கிளிக்கு என்னவாப்பா நடந்துச்சு? கிளி செத்ததற்காக கிளி வளர்த்த சிறுவனுடைய மனதை ஆறுதல் படுத்துகிறார்கள், கவலையோடு இருக்கிறார்கள். இதான் இஸ்லாம். சிறுவர்களை மிக கவனமாக கையாளுவோம். ஈமானிய புத்திமதிகளையும் சொன்னார்கள், தொழுகைக்கும் வழி நடத்தினார்கள். மஸ்ஜிதுகளிலே கொத்துபா செய்கொண்டு பொழுது வேற குழந்தை ஓடியாடி விளையாடுவார்கள். சில வேளை அந்த ஓடியாடி விளையாடுகின்ற விளையாட்டு கூடும் பொழுது மிம்பரில் கொத்துபாவை நிறுத்திவிட்டு கீழே வந்து இறங்கி அந்த புள்ளையை தூக்கி கொண்டு போய் மிம்பரிலே அமர வைத்து விட்டு விட்ட இடத்திலிருந்து கொத்துபாவை தொடருவார்கள். பாத்திமா எல்லாம் கூப்பிட்டு, பாத்திமா இங்க வா, உங்களோட பிள்ளைகளை சைத்தாமாய் வளர்ச்சி வச்சுக்கிறாய், உங்களோட பிள்ளைக்கு ஒழுக்கம் இல்லையா, உங்களோட புள்ள இந்த பள்ளியில என்னைய கொசுபா செய்ய விடாம நடுவில் ஓடியாடி விளையாடுது, கொஞ்சம் கட்டுப்பாடு வைக்க தெரியாம உனக்கு. இதுதான் நம்முடைய புத்திமதி, இதுதான் நம்முடைய அட்வைஸ். இதுதான் பிள்ளைகள் நம்மை வெறுத்து நமக்கு கட்டுப்படாமல் வாலிப பருவத்திலே துரும்பாக நடப்பதற்கு காரணம். அவரை தூக்கி கொண்டு வந்து மின்பரில் உட்கார வைத்தால் அவர் என்ன படிப்பார் தெரியுமா? இந்த கொத்துபாவுடைய நேரத்தில் நான் ஓடியாடி விளையாடுவது பிழை, நான் இடத்துல அமர வேண்டும் படிப்பாரா இல்லையா? இன்னும் ஒரு சிறுவருடைய நிகழ்வு இதோடு முடித்துக் கொள்கிறேன். கடைசியாக சில நிமிடங்கள் மூத்தவருடைய விடயத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னும் ஒரு சிறுவர் நபியுடைய சகனில உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். உமர் பின் அபி சலமா
சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது பாருங்கள் நடைமுறை அணுகுமுறை, சிறுவர்களுடைய வயதுக்கேற்றவாறு அந்த அந்த ஃபீலிங்கோடு அந்த சுபாவத்தோடு அணுகினார்கள். அவர் முழு சகனிலும் கையை அங்குமிங்கும் கை போட்டு சுத்தி சாப்பிடுகிறார், 2 கைகளையும் பாவிக்கிறார். உடனே அங்குமிங்கும் கை உலாவுகின்ற பொழுது யார்ட்ட பிள்ளை இது பாப்பாவை கூப்பிட்டு கொஞ்சம் பேருக்கு தனியாக பிளேட்ல போட்டு கொடுங்க, சபையில உட்கார தெரியாது, சபை ஒழுக்கம் தெரியாது, இவனுக்கு சின்ன தெரியாது. இப்படி நடத்தித்தான் பிள்ளைகளை சமூகத்திலிருந்து ஒதுக்கி விட்டோம். சாப்பிட்டு முடிக்கும் வரைக்கும் அந்த பிள்ளையுடைய என்னென்ன பிழைகள் என்று நோட்டமிட்டார்கள். சொல்ல வேண்டிய முறைப்படி சொன்னார்கள். சாப்பிட்டு முடித்த கூட யா குலாம் என்ற அரபு வார்த்தை செல்லமே, ராஜாவே. செல்லம் சண்டை பிள்ளையும் அல்ல, தன்னுடைய பேர பிள்ளையும் அல்ல, யாருடைய ஒரு பிள்ளை. சம்மில்லா, சாப்பிடும் பொழுது வாப்பா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். வக்குல் பி யமீனி, நீங்கள் வலது கையால் சாப்பிட வேண்டும். வக்குல் மிம்மா யலி, சகனிலே பொதுவான மரவையில் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய பகுதியால் நீங்கள் சாப்பிட வேண்டும். 2 கைகளை பாதிக்கவும் கூடாது, சுத்தி சுத்தி சாப்பிடவும் கூடாது. பிஸ்மி சொல்லி சாப்பிட வேண்டும். பிஸ்மி சொல்லவில்லை. அந்த சிறுவர் சொல்கிறார். அந்த சிறுவர் பெரிய ஆளாகி ஒரு மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன குழந்தை பருவத்தில் என்னை அழகான முறையிலே சாப்பிடுகின்ற ஒழுக்கத்தை சொல்லித் தந்தார்களே, அந்த முறையில் தான் இத்தனை வயது போயும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். இளமை கல்வி செயலர் சொல்வார்கள், அல் இல்மு ஃபிஸ்ஸிகர் கன்னக்ஷி அலல் ஹஜர், அரபியிலே பழமொழி இருக்கிறது. சிறுபிராயத்தில் கற்றுக் கொடுக்கின்ற விடயங்கள் அது கல்லில் செதுக்குகின்ற ஓவியம் போன்றது, கல்லில் செதுக்கப்பட்ட எழுத்து போன்றது, அது பதியும். 2வது பகுதி, மூத்தவர்கள் மதிக்கப்பட வேண்டும். முன்னால் ஒரு சம்பவத்தை கொண்டு ஆரம்பித்தேன் பிரசங்கத்தை, இறுதி கட்டம். எப்பொழுதுமே அல் கைர் மஅ காபிரிக்கும், அல் பரக்கத்து மஅ காபிரிக்கும். பரக்கத் கைர், 2 ஹதீஸ்கள். பரக்கத் கைர், நலவும் அபிவிருத்தி செழிப்பு எல்லாமே உங்களுடைய மூத்தவர்களோடு இருக்கிறது. சமூகத்திலே மூத்தவர்களை ஒரு வயது வந்தவுடன், நோயாளி ஆகியவுடன் அப்படியே படுக்கையிலே ஒதுக்கி விடுவதை பார்க்கிறோம். மூத்த உலமாக்களை ஒதுக்குவதை பார்க்கிறோம், மூத்த சேர்மார்களை ஒதுக்குவதை பார்க்கிறோம், குடும்பத்திலே மூத்த மூதாதையர்களை ஒதுக்குவதை பார்க்கிறோம். மூத்தவர்களை அப்படியே அவர்கள் கொஞ்சம் பலகீனப்பட்டு விட்டால், நோயாளி ஆகிவிட்டால் அவருடைய அனுபவங்களை பகிர்வதில்லை, அவர்களுடைய புத்திமதிகளை கேட்பதில்லை, அவர்களுடைய மஷூராக்கள் ஐடியாக்கள் எல்லாம் கொஞ்சம் குறையுள்ள, அது விளப்பம் குறைந்ததாக நமக்கு புரிகிறது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமணி சமூகத்திலே எல்லா தரப்பினர்களையும் மதித்து நடந்ததற்கு சிறந்த சான்றுதான். தன்னை விட 2 வருடங்கள் இளையவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் 63வது வயதில் வஃபாத்தாகிறார்கள். அபூபக்கர் 61 வயது. அந்த 60 வயது தாண்டியவரை எந்த கட்டத்திலும் ஒதுக்கவில்லை, விசாரிக்கிறார்கள். என்ன பிங்கில் முத்தியவர் சொல்லுவோம், மன்னிக்க வேண்டிய வார்த்தை, பிங்கில் முத்தியவர். பிங்கிலை முத்தினால் அது இனிப்பும் இருக்காது, அது சாப்பிடுவதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும் தகாத ஒரு கனியாக இருக்கும். மூத்தவர்களை ஒதுக்கி இளம் வாலிபர்கள் மாத்திரம் சில விடயங்களை முனைப்புடன் செய்ய முனைவது, அதிலே கண்ணியமானவர்களே சரியான ஒரு முடிவை, ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டை, வெற்றிகரமான ஒரு பெருவேற்றை காண முடியாமல் சலிக்கின்ற விடயங்களை பார்க்கிறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தவர்களை மதித்ததற்கான சில சான்றுகளை, சஹாபாக்களை மதித்ததற்கான சில சான்றுகளை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சில நிமிடங்கள். எப்பொழுதுமே சமூகத்தில் எந்த பிரச்சனை, ஆலோசனைகள், கூட்டங்கள், அவசர கூட்டங்கள் இருந்தாலும் முதலாவது நபி அவர்கள் கூப்பிடுவது அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்களே. அபூபக்கர், உமர் எவ்வளவு பெரிய அறிவாளிகள், ஞானிகள், நுணுக்கமானவர்கள், விளக்கசாலிகள், திறமையானவர்கள் இருந்தாலும் முதலாவது கருத்து கேட்பது அபூபக்கரிடம். தனக்கு சுயஈனம், சில இமாம் ஜமாத்துகளை நடத்திக் கொள்ள முடியாத அளவு மயக்கம், வருத்தம். அப்பொழுது கூட பல காரிமார்கள் இருந்தார்கள், குர்ஆனிலே தேர்ச்சி பெற்ற அழகிய துணியில் ஓதக்கூடிய கனிமகளே பலர் இருந்தார்கள். உண்மையிலே இமாமத் செய்வதற்கு தகுதியான குரல் வளம் உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது, முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கருக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு தொழுவிக்குமாறு.
அபூபக்கர் மூத்தவர் மதித்தார்கள், உமரிலான மூத்தவர்கள் மதித்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியான சம்பவங்கள் ஒன்றுதான். எப்பொழுதுமே மூத்தவர்களை மதிக்கின்ற பண்பு நம்மிடம் குறைந்து வருது. பெற்றோர்கள், பாட்டன்கள், பாட்டிகள், சமூகத்தில் மூத்தவர்கள், பேர்மார்கள், உலமாக்கள், நம்முடைய ஊரிலே பாடுபட்டவர்கள், முன்னால் ஊருக்கு சேவை செய்தவர்கள், இவர்கள் ஒதுக்கப்படக்கூடாது, இவர்கள் மதிக்கப்பட வேண்டும், இவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மூத்த அறிஞர் சஹாபாக்களில். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ஜூனியர், ஸைத் இப்னு சாபித் சீனியர், மூத்தவர். ஸைத் இப்னு சாபித் நபியுடைய குடும்பம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் நபியுடைய சாச்சாவுடைய மகன், கௌரவமான குடும்பம். ஸைத் இப்னு சாபித் போகும்பொழுது அப்படியே போய் அவருடைய ஒட்டகத்துடைய கோவேறு கழுதையுடைய முக்கடன் கயிறை பிடித்துக் கொண்டு அப்படியே அவருடைய குதிரையை சாய்த்துக் கொண்டு ஒட்டகத்தை சாய்த்துக் கொண்டு போற கண்ணியத்துக்காக வேண்டி. அவர்கள் சொல்ற, நீங்கள் நபியருடைய குடும்பம், நீங்கள் எங்களுக்கு இப்படி செய்யக்கூடாது அல்லவா? சொல்வார்கள், நாங்கள் எங்களுடைய மூத்தவர்களுக்கு இப்படி பணிவிடை செய்யுமாறு நபி அவர்கள் மூலம் போதிக்கப்பட்டுள்ளோம், ஹிதமத் செய்யுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடனே யார்? ஸைத் இப்னு சாபித் மூத்தவர், அவர்கள் நபியுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தும் முகமாக உடனே ஸைத் இப்னு சாபித் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் கையை எடுத்து முத்தமிட்டு விட்டு சொல்வார்களாம், நாங்கள் நபி அவர்களுடைய குடும்பத்தை இப்படி மதிக்குமாறு எங்களுக்கு பணிக்கப்பட்டுள்ளது. மூத்தவர்களை மதிப்போம், பேச்சுக்களை தட்டாமல், அவமதிக்காமல், பரிகாசம் செய்யாமல். சில வேளை சில விடயங்களை அவருடைய அனுபவத்தில் பேசுவது இந்த காலத்துக்கு பொருந்தாதது போன்று விளங்கும், ஆனால் அது பொருந்தும். அன்பானவர்களே, ஆசான்களை மதிப்போம். கல்வி வீழ்ச்சிக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒழுக்க ஈனம் மிக முக்கியமானது. ஒழுக்க ஈனம், இன்று ஒழுக்கம், முந்தைய காலம் இருந்தது. உஸ்தாத்மாரை, மாலிமை, லெப்பையை பாதையிலே தொங்கலிலே கண்டாலும் இங்கு உட்கார்ந்திருந்தவர்கள் எழுப்பி நிற்பார்கள். ஆடைகள் கொஞ்சம் அங்குமிங்குமாக இருந்தால் ஆடையை சீர் செய்து கொள்வார்கள். வாகனத்தில் போனாலும் அங்கே முஅல்லிம் வருகிறார், சேர் வருகிறார் என்றால் இங்கு பைக் ஓட்டிச் சென்றவர் பைக்கிலிருந்து இறங்கி தன்னுடைய பைக்கை தள்ளிக்கொண்டு போவார், அந்த சேரையோ அந்த ஆலிமையோ அந்த லெப்பையோ தாண்டும் வரைக்கும். எங்கே இந்த கண்ணியம்? பஸ்களிலே பார்க்கிறோம், ஒரே ஸ்டாண்டிலிருந்து அதே ஸ்கூலுடைய சேர், டீச்சர், ஸ்டூடெண்ட் பஸ்ல ஏறுகிறார்கள். மாணவர்கள் மாணவிகள் உட்கார்ந்து பயணிக்கிறார்கள், சேர், டீச்சர் நின்ற வண்ணம் பயணிக்கிறார்கள். எங்கே கண்ணியம்? எங்கே கௌரவம்? இதுதான் கல்வி மழுங்குவதற்கு, மங்கி போவதற்கு பிரதான காரணம், வேறொன்றுமல்ல. சாதனங்கள் நிறைந்திருக்கிறது, அறிவு சாதனங்கள் நிறைந்திருக்கின்றன, ஆய்வுகள் கூடியிருக்கின்றன, புத்தகங்கள் கூடியிருக்கின்றன, கல்வி கற்கின்ற சாதனங்கள் எல்லாம் நிறைந்து போயிருக்கின்றன. ரிசல்ட் மோசமாக இருக்கிறது, விளக்கம் குறைவாக இருக்கிறது, சாதனைகள் குறைவாக இருக்கிறது. ஒழுக்க ஈனம். சிறிய 2 நிகழ்வுகளோடு முடித்துக் கொள்கிறேன். ஆசான்களை, மூத்தவர்களை மதிப்பதற்கு பொதுவாகவும், கற்றுத்தருகின்ற ஆசான்களை மதிப்பதற்கு குறிப்பாகவும். இறுதி நிகழ்வு, முடிக்கின்ற நிகழ்வு. மன்னர் ஹாரூன் ரஷீத், மாமன்னர், மழை பெய்யும் பொழுது சொல்வாராம், மழையே நீ எங்கு போய் பெய்தால், எங்குதான் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நீ பொழிந்தாலும் அது அந்த நாடு, அந்த ஊர் அல்லாஹ் என்னுடைய கட்டுப்பாட்டு தான் இருக்கிறான். பிரமாண்டமான ஆட்சி. எங்கு மழை பெய்தாலும் அந்த ஊருடைய ஜக்காத், நில வரிகள் எனக்கு வரும் என்றால் என்ன? எவ்வளவு பிரமாண்டமான ஆட்சி என்று அல்லாஹ்வுடைய நியாமத்தை சொல்வார்களாம் மழை திரட்டினால். அவர்களுடைய 2 இளவரசர்கள், அமீன், மாமூன் இளவரசர்கள், இவர்களுக்கு தன்னுடைய அரசபைக்கு வந்து சில ஆசான்கள் கல்வி கற்றுக் கொடுப்பார்கள். அதிலே இமாம் கசாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஜ்வீத், கிராஅத், அதே போன்று அரபு இலக்கண பகுதிகளை பாடத்தை படித்துக் கொடுப்பார்கள். பாடம் சேர், உஸ்தாத், முஅல்லிம் நடத்தி முடித்தவுடன் இளவரசர்கள் 2 வரும், வேகமாக ஓடுவார்களாம் வாசலுக்கு, ரேஸ் ஓடுவது போன்று, நான் முந்தி நீ முந்தி என்று ஓடிப்போய் உஸ்தாதுடைய 2 செருப்புகளையும் ஒருவர் எடுத்து விடுவார். யாருடைய பிள்ளைகள்? பேரரசருடைய பிள்ளைகள், இளவரசர்கள்.
2 குமாரர்கள். 2ஐயும் ஒருவர் எடுப்பார். முந்தி சென்றவர் அவர் சண்டை பிடித்து எனக்கு கொண்டைத்தா ஒவ்வொரு வலது இவர் இடது இவர் எடுத்து 2 பேரும் ஆசானுக்கு காலிலே செருப்பு போட்டு விடுவார்கள். மன்னர் ஹாரதியை பார்த்துக் கொண்டிருப்பார். ஒரு நாள் கசாய் ரஹ்மத்துல்லாஹ் கூப்பிட்டு, உஸ்தாத் அவர்களே, உலகத்திலே சமூகத்திலே மிக மரியாதைக்குரியவர் யார் என்று கேட்டார்களா? யார்? மன்னர். இவர் சொன்னார், நீங்கள் தானே, நீங்கள் அமீர் மோமின், நீங்கள் ஹலீஃபா, நீங்கள் மன்னர், நீங்கள் தானே கண்ணியமானவர். இல்லை, என்னை விட கண்ணியமான ஒருவர் இருக்கிறார். யார் அது? இல்லை, யாருடைய செருப்பை காலிலே போட்டு விடுவதற்கு என்னுடைய பிள்ளைகளாகிய இளவரசர்களே போட்டி போடுகிறார்களோ அவர்தான் என்னை விட கண்ணியமானவர். அரசரை விட மதிக்கப்பட வேண்டியவர்கள் முஅல்லிம்கள், உஸ்தாத்மார்கள், சேர்மார்கள், ஆசான்கள் என்பதை மன்னர் ஹாரூன் ரஷீத் வாக்குமூலம் கொடுக்கிறார். இவர் பார்த்தார், டபுள் மீனிங்ல ஹிண்ட் அடிக்க தெரியாது. உங்களுடைய பிள்ளைகள் விரும்பித்தான் செய்கிறார்கள், நான் வேண்டாம் என்று சொன்னேன், அவர்கள் கேட்ட பாடில்லை. மன்னரை, உங்களுக்கு பிடிக்காவிட்டால் விட்டுவிட சொல்லுங்கள். இல்லை, என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு இப்படி பணிவிடை செய்தால் தான் அவர்கள் உருப்படுவார்கள். இன்னொரு இமாம் அபு முஆவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபு மொழி பாடம், அரபிக் லாங்குவேஜ் பாடம் எடுப்பார்கள். அவர்கள் கண் பார்வையற்றவர்கள். சபையிலே ஒவ்வொரு நாளும் கண் பார்வையற்ற ஆசான் அரபு மொழி பாடம் நடத்துகிறார். பிள்ளைகளுக்கு நாளாந்தம் விருந்தோம்பல் நடக்கும், விருந்து பிரசாரம் அரசு சபையிலே. உஸ்தாத் ஆசிரியருக்கு அரசு சபையிலே பிள்ளைகளுடைய ஆசான்களை பெற்றோர்கள் மதிப்பதும் கல்வி உயர்வுக்கான காரணம். அவர் மதிப்பது கல்வி வீழ்ச்சிக்கான. அவருடைய கையை ஒரு கையை விடுவார், சாப்பிட்ட பிறகு கையை விடுவார், துடைத்து விடுவார். ஒரு நாள் மன்னர் ஹாரூன் ரஷீதே கேட்கிறார், இன்னொரு கருத்திலே இன்னொருவர் கேட்கிறார், உங்களுடைய கையை சாப்பிட முன்னரும் சாப்பிட்ட பிறகு கழுகி விடுபவர், துடைத்து விடுபவர் யார் என்று தெரியுமா? கண் பார்வை இல்லை தானே? தெரியாது. யாரோ செய்கிறார், நானும் துவா செய்கிறேன், நானும் நன்றி செலுத்துகிறேன். கண் பார்வை இல்லையே. இவ்வளவு நாளும் இன்று வரைக்கும் உங்களுடைய கையை சாப்பிட முன்னாலும் சாப்பிட்ட பிறகும் கழுகி விட்டது மாமன்னர் ஹாரூன் ரஷீத். இதுதான் மரியாதை, இதுதான் மதிப்பு, இதுதான் தேவை. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 பகுதிகளையும், சிறியவர்களுக்கு அன்பு காட்டுவது, பெரியவர்களுக்கு மரியாதை செய்வது ஆகிய 2 பகுதிகளிலும் சீராக இருந்து, என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று மல்லம் யர்ஹம் ஸகீரனா, சிறுவர்களுக்கு அன்பு காட்டாதவர், வயுவக்கிர் கபீரனா, பெரியவர்களை மதிக்காதவர், என்னுடைய சமூகத்தை சேர்ந்தவர் அல்ல, என்னுடைய உம்மத்திலே அவர்களுக்கு உறுப்புரிமை இல்லை என்ற ஹதீஸுக்கு உடன்படாமல் அதுக்கு நேர்மாற்றமாக பெரியவர்களை மதித்து சிறியவர்களுக்கு அன்பு காட்டி இம்மையிலும் மறுமையிலும் ஈடேற்றம் பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கு தௌஃபீக் செய்வானாக. ஏழைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய உஸ்தாத் முஅல்லிமாக்கள் ஆசான் ஆசையுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் யார் யாரெல்லாம் எமக்காக ஆரம்ப காலங்களில் தியாகம் செய்தார்களோ, யார் யாரெல்லாம் கபராளியில் இருக்கிறார்களோ அவருடைய கபர்களை சுருக்க பூங்காவாக்குவாயாக. எதையெல்லாம் நமக்கு நல்லவற்றை யார் யாரெல்லாம் கற்றுத் தந்தார்களோ அவருடைய கபர்களை சுருக்க பூங்காவாக்குவாயாக. யார் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய ஆயுளில் பறக்கச் செய்வாயாக. நோயற்ற வாழ்க்கையை கொடுப்பாயாக, ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் சிறுவர்களுக்கு அன்பு காட்டுகின்ற மனோபக்குவத்தை தருவாயாக, பெரியவர்களை மதித்து நடக்கின்ற பக்குவத்தை தருவாயாக. ஈமாவுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.